Hi everyone, in this video we are going to see a pattern stitch in Ari embroidery. Please subscribe our channel for learning Ari embroidery. For seeing basic videos, please click the name Fashion Trendy below this video so it moves into the channel. On the playlist you can learn all the basic videos. Thank you for subscribing this channel. So today we are going to see a heart shaped filling stitch. So in this filling stitch I am going to fill this design with a pattern stitch. It is also called a pattern stitch, a pineapple stitch or satai stitch. So in this stitch we are going to use a buttonhole stitch for the filling purpose. So it is called a pineapple stitch, a pattern stitch or a filling stitch or satai stitch. So we can start either from the downside or from the upside. First I am giving a rough outline. So first இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு filling stitch. இது ஆரி filling stitch. இந்த filling stitchக்கு நம்ம button hole வச்சு fill பண்ண போறோம். அதுக்கு இந்த heartin shape எடுத்துர்க்கேன். அதுக்கு first ஒரு outline கொடுக்கிறேன். Outline வந்து நார்மல் நம்மளுடைய golden zari வச்சு chain stitch போட்டு outline கொடுக்கிறேன். So just அந்த outline இருக்குள்ள நம்ம வந்து நம்மளுடைய இந்த filling stitch போடணும்ங்கிறதுக்காக போட்டுருக்கேன். First outline ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பட்டன் ஹோல் வச்சு ஸ்டிச் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக உள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம லைன் பண்ணி ஒரு பிகினர்ஸாக இருக்கும்பொழுது நம்ம லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணோம்னா அந்த டிசைன் நீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அப்போ பர்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் இப்போ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்மல் நம்மளுடைய பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறேன். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டில் வந்து மேலே வந்து புல் பண்ணி கீழே ஒரு ஸ்டிச் போடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தான் இந்த ஃபுல் இதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பித்து மேலே ஒரு பஞ்ச் பண்ணி கீழே நம்ம இழுப்போம். ஸோ இழுக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த த்ரெட் வந்து சென்டர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டிச் போடுவோம். ஸோ ஒரே அளவு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஸ்டிச்சுக்கும். ஏன்னா ஒவ்வொரு அந்த கீழே இருக்கிற லைனில் தான் நம்ம கீழே இருந்து வர பட்டன் ஹோல் ஸ்டிச் மேலே பஞ்ச் பண்ணி இழுப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரே அளவு. எக்ஸாம்பிள் இப்போ போட்டிருக்க செயின் ஸ்டிச் எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா கீழே இருந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்க ப்ரீவியஸ் லைனில் இருக்கிற அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இருக்கிற லைனில் வந்து பஞ்ச் பண்ணி நம்ம கீழே இருப்போம். ஸோ மேலேருந்து வந்துன்னா நம்மளால் வந்து மேலே இருக்க லைனில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்க முடியும். பட் கீழேருந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது பண்ண முடியாது. ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து பைனாப்பிள் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கும் நீட்டாக இருக்கும். அது நீங்கள் இது வந்து ஒரு ஃப்ளவர், ஒரு மோட்டிவ், ஒரு மேங்கோ மோட்டிவ், ஒரு பீகாக்கோடைய ஃபெதர் போர்ஷன், அதோட சென்டர் போர்ஷன், அது வந்து எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நம்ம ஜர்தோசி போடலைன்னா கூட ஜர்தோஸோட எஃபெக்ட் கொஞ்சம் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபில்லிங் ஸ்டிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச். ஸோ பேசிக் பிகினர்ஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒவ்வொரு லைனாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வரேன். நீங்கள் அப்படியே செகண்ட் லைன் போகலாம், பட் நாட் போட்டிங்கன்னா அந்த க்ராசஸ்லாம் வந்து எக்ஸஸாக ஸ்டிச்சஸ் இருக்காது. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் நான் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் இதுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டிச் போடாமல் நான் நெக்ஸ்ட் லைன் போடுறதுனா கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்படி ஒவ்வொரு லைனுக்காக நம்ம நாட் போட்டிங்கன்னா அந்த நீட்னஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக ஸ்டிச்சஸ் வந்து கார்னர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் அது. ஸோ இப்போ நான் வந்து நாட் போட்டுட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த லைன்லேயே மார்ஜின் அவுட்லைன் போடாமல் செகண்ட் லைன் வந்து அதுக்கப்புறமா கூட ஸ்டிச் போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். So today we are doing a pattern stitch. For this I am using a buttonhole stitch, a simple buttonhole stitch. So this is also called pineapple stitch or satin stitch or pattern stitch. So all the chains stitches should be in equal size, so that when we after completing you can see the stitches will be neat. So first
So for the second line, I am pulling the stitches and punching this before the first line stitches and then pulling back. So this is how it, for when we start from the upside we can do like this, but when we start from the downside of the heart in shape or any shape, we can't punch like this. Just we can do normal buttonhole stitch and the second stitch will continue on that. So try to follow this. It can be look beautiful after completing this. First complete one line and make a knot at the end and then start from the other line. So if we do like this, then the design will also be neat and good. So if you don't know to start, if you don't want to make the knot, just you can come to the next line with the chain stitches and then you can start from the other end of the chain stitches. It's your wish, but if you make a knot at every end or every line, then the stitches will be easy. Then we are making, for the second line or the third line, we are making the buttonhole stitch in middle of the every stitches. So you can see it carefully. So we are making the stitches, buttonhole stitches, in center of the previous line and above the lines stitched chain stitch. So you can see. So if we do it like this, then as we are pushing or pulling the thread down, it also look like a honeycomb. You can see. So it's depend upon the sizes on and the pulling. So try to practice all the basic stitches. We can use this stitches in the feather of a peacock or a bird or a mango. It is a filling stitch. We can use it anywhere. It's neat and very useful stitch. Practice these stitches. So after completing all the lines, we have to go outline once again. So when you are pulling back the thread, sometimes the thread may not come properly. So leave it once and then take other time and then pull it back. So the pulling back is very important, as I had told many times in the beginning classes. And make the stitches very small so that it will look very neat. It will take time, but it will be after completing it will be nice.
So like this we have to complete all the lines. The distance between all the lines and all the stitches should be equal. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் இருக்கிற ஸ்பேஸும் ஈக்குவல் அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம இந்த இமேஜோடைய கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹார்ட் ஷேப்லேருந்து கீழே கார்னர் ஷேப்லேருந்து ஆரம்பிக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ வந்து ஒவ்வொரு த்ரெட்க்கு மேலே புல் பண்ணுறது கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எங்கே முடியுதோ, அது எக்ஸாம்பிள் இந்த லாங் லைன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வருதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது லாஸ்ட்டில் நாட் போட்டுட்டு ஒரு ஃபுல் அவுட்லைன் கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு ஸோ இருக்கிற இமேஜ் வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது ஃபுல் ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் வந்து நமக்கு இன்னும் செகண்ட் டைம் கிடைக்கும். ஸோ யூஸ் தி ஸ்டிச்சஸ் இன் யோர் டிசைன். Thank you for watching. If you like this video, please subscribe our channel and share it with your friends. Thank you.